ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எதிரிகளை தூள் தூளாக்கும் நரசிம்மர் ஜெயந்தி 2026 நாளை என்பதே இவரிடம் கிடையாது. இன்றே இப்பொழுதே உங்கள் பிரச்சனைகள் தீர இன்று இந்த நேரத்தில் இப்படி இவரை வழிபடுங்கள். வீட்டில் வழிபடக்கூடிய முறை, மந்திரம் மற்றும் பிரசாதம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத வழிபாட்டு தினங்களில் ஒன்று நரசிம்மர் ஜெயந்தி. இந்த நரசிம்மருடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளிலிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுது. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு எந்த முறையில் வழிபாடு செய்தால் நரசிம்மருடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் நரசிம்மாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரமான நரசிம்மர் அவதரித்த நாளை தான் நாம் நரசிம்மர் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வர்றோம். புராண கதைகளின்படி சித்திரை மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில் பிரதோஷ காலமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நரசிம்மர் அவதாரம் எடுத்ததா சொல்லப்படுது. இந்த நாளில் நரசிம்மரை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பயம், எதிரி தொல்லையிலிருந்து நாம் விடுபட முடியும். தீய சக்திகள்கிட்ட இருந்து நரசிம்மர் நம்மை காத்து நிறைவான வாழ்க்கையை அருள்வார் அப்படின்றது ஐதீகம். இந்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு நரசிம்மர் ஜெயந்தி வந்திருக்கு. இந்த நாளில் நரசிம்மரை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நாம் வழிபட வேண்டிய முறையும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்த தகவலையும் நாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஜெயந்திக்கு விரதம் கடைப்பிடிப்பாங்க. நரசிம்மர் ஜெயந்தி விரத முறை, அதுக்கான விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஏகாதேசி விரதத்தை போன்றது தான். நரசிம்மர் ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒரே ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைப்பிடிப்பாங்க. நரசிம்மர் ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க தானியங்கள், சமைத்த உணவுகள் எதையுமே சாப்பிடக்கூடாது. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு முழு உபவாசமாக இருக்கணும். அப்படி முடியாதவங்க பால், பழம், துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைப்பிடிக்கலாம். சதுர்த்தசிக்கு மறுநாள் அடுத்த நாள் பாரணை செய்ய வேண்டிய நேரத்தில் விரதத்தை நிறைவு பண்ணணும். நரசிம்மர் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம்தான் அவதரித்தார் அப்படின்றதுனால மாலை நேரத்தில், அதாவது நரசிம்மர் ஜெயந்தி வரக்கூடிய மாலை நேரமான பிரதோஷ காலமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நாம் நரசிம்மருடைய வழிபாட்டை பண்ணலாம். கோவிலில் போயும் இந்த வழிபாடு நாம் கடைப்பிடிக்கலாம். வீட்டிலேயும் எளிமையான முறையில் நரசிம்மர் படத்தை வைத்து நாம் வழிபாடு துவங்கலாம். மறுபடியும் மறுநாள் மீண்டும் நரசிம்மருடைய உருவத்தை எடுத்து ஓடும் தண்ணீரில் நாம் கடைச்சிடணும். நரசிம்மர் பூஜையை நிறைவு பண்ணதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் வழங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் விரதத்தை நிறைவு பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு துளசி, பானகம், மோர், கற்கண்டு இது படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மருடைய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபாடு பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் அங்குள்ள நரசிம்மருக்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து வழிபாடு பண்ணலாம். நரசிம்ம புராணம், நரசிம்ம அவதார கதைகளை படிப்பதும் கேட்பதும் நமக்கு ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த நரசிம்மர் கவச மந்திரத்தை படித்து நாம் வழிபாடு செய்யலாம். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, தானம் செய்கிறது சிறப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில் யார் மீது கோபம் கொள்வது, தீய சொற்கள் பேசுவது இதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் வாங்குறதையும் இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது. நரசிம்ம வழிபாட்டினை மாலை நேரத்தில் செய்வது தான் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுடைய சக்தி வாய்ந்த அவதாரமாக சொல்லப்படும் நரசிம்மர் அவதரித்த இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் பல மடங்கு அதிகமான விரைவான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பரிகாரங்கள் நரசிம்மருடைய அருளோட மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்றதுனால பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் உடனடியாக தீரும் அப்படின்னே நம்பப்படுது. இந்த நாளில் கடன் தீர்றதுக்காக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களும் ஸ்தோத்திரங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக இந்த நாளில் நாம் கடன் தீர நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் சொல்லுவது ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுது. கடன் தொல்லையிலிருந்து விடுபட நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு ருண மோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க நீங்கள் பாட வீட்டுக்கு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொல்பவர்களை நரசிம்மர் வறுமையிலிருந்து விடுபட அருள் செய்வார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே
ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஸ்திரமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தும் இந்த சோஸ்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. மகாவிஷ்ணுவோட திருமார்பில் நிரந்தரமாக வசிப்பவள் மகாலட்சுமி. அதனால் பெருமாளை வழிபடும் பக்தர்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் பூஜை செய்வது வழிபாடு வந்து செய்யணும். சிவப்பு தாமரை அல்லது சிவப்பு ரோஜாக்களை வந்து படைத்து இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தையும் உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதற்காக வேண்டுதல் வந்து வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த வருடம் நரசிம்மர் ஜெயந்திக்குள்ளே நிச்சயம் வந்து நிறைவேறி இருக்கும். நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஜெய நரசிம்ம நமக அப்படின்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 27 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் உச்சாடனம் வந்து பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது தயிர் வந்து நைவேத்தியம் வந்து பண்ணணும். பகவான் பெருமாளுடைய உக்ரமான அவதாரமாக நரசிம்மர் வந்து கருதப்படுறாரு. அதனால் அவருடைய உக்ரத்தை தவிர்க்க குளிர்ச்சியான பொருட்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு வந்து செய்யணும். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருந்தாலும் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு சர்க்கரை கலந்த தயிர் பானகம் இதை நரசிம்மருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு மற்றவர்களுக்கு அதை பிரசாதமாக வந்து கொடுக்கணும். இதனால் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களை தேடி வரும். நான்காவதாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மயிலிறகு வழிபாடு. வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரங்களின் படியும் நரசிம்ம பெருமாளை வழிபடும் போது 3 மயிலிறகுகளை வைத்து வழிபடுவது நல்லது. பூஜை முடிந்ததும் அந்த மயிலிறகுகளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் அகற்றி கடனிலிருந்து விடுபட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மயிலிறகு தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுறதுனால அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி நம்மளுடைய சேமிப்பை அதிகரிக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததாக தானிய தானம் வந்து பண்ணணும். சாஸ்திர முறைகளின்படி தானம் செய்வது மிகவும் புனிதமான செயலாக சொல்லப்படுது. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வசதிக்கு ஏற்ப ஏழைகளுக்கோ அல்லது ஏதாவது கோவிலுக்கோ கடலை பருப்பு வெல்லம் இதை வந்து நாம் தானமாக வந்து கொடுக்கலாம். கடலை பருப்பு அப்படின்றது ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலையை வந்து வலுப்படுத்தும். அதுவும் இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால நாம் இதை கட்டாயம் வந்து செய்யலாம். அதிர்ஷ்டம் தரும் கிரகமாக குரு வந்து சொல்லப்படுறதுனாலையும் நாம் இது வந்து செய்யலாம். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு மஞ்சள் தானியங்கள் அல்லது மஞ்சள் நில பொருளை தானம் செய்வது மூலமாக வாழ்க்கையில் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நாம் ஈர்த்துக்க முடியும். இதுவரைக்கும் நாம் நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி எப்படி வந்து கொண்டாடப்படுது, நரசிம்ம அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அதற்காக இருக்கக்கூடிய புராண வரலாறு என்ன அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம். மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று. சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட இந்த அவதாரம் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு நொடி பொழுதில் பூலோகத்தில் உடனடியாக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். ரண்யனிடமிருந்து பக்த பிரகலாதனை காப்பதற்கு எடுக்கப்பட்ட அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். பல பேருக்கு இந்த பக்த பிரகலாதன் கதை தெரிந்திருந்தாலும் இந்த புனித நாளில் இதை ஒரு முறை நாம் கேட்குறது இன்னுமே வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது. பூமியில் அரக்கனா பிறந்து சிவபெருமானுக்கிட்ட சாகாவரம் பெற்றவன் தான் ரண்யன். பகல் பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது, இரவு பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது, மனிதனாலும் மரணம் நிகழக்கூடாது, மிருகத்தாலும் மரணம் நிகழக்கூடாது, ஆகாயத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது, பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரத்தை பெற்ற இந்த அரக்கனை அழிப்பதற்காக அவதரித்தவர் தான் நரசிம்ம பெருமான். வழக்கம் போல சாகாவரம் பெற்ற அரக்கர்களைப் போலவே ரண்யனுடைய அட்டகாசமும் பூலோகத்தில் தலை விரிச்சு ஆடுச்சு. காலப்போக்கில் ரண்யனுக்கு மகனாக பிரகலாதன் வந்து பிறக்கிறார். ஆனால் அரக்கன் ரண்யனுக்கு பிறந்த பிரகலாதனோ நாராயணனுடைய தீவிர பக்தனாக இருந்தான். எந்நேரமும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தன்னுடைய கடமையாக வந்து வச்சிருந்தான். இதை பார்த்த ரண்யனுக்கு கடுமையான கோபம் வந்து வந்துருச்சு. இந்த லோகத்தில் இறைவன் என்றால் அது நான் தான், அதாவது ரண்யன் தான். நாராயணன் என்ற மந்திரத்தை வந்து தவிர்த்துட்டு ஓம் ரண்யாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லும்படி பிரகலாதனை கொடுமைப்படுத்துகிறான் ரண்யன். பிரகலாதன் தன் மகன் அப்படின்ற இரக்க குணம் கூட ரண்யனுக்கு இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க
குறிப்பிடத்தக்க விஷயம். ரன்யன் எவ்வளவு கடுமையாக சொல்லியும் தன்னுடைய மகன் பிரகலாதன் தன் தந்தை சொல்லை கேட்காமல் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். தன்னுடைய மகன் தன் சொல்லை கேட்காத கோபத்தில் ரன்யன் தன் தங்கையை அழைத்து பிரகலாதனை நெருப்பில் போடும்படி உத்தரவிடுறான். ரன்யனுடைய தங்கை ஹோலிகா பிரகலாதனை கூப்பிட்டு தீக்கி இரையாக்குறா. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே தீயில இறங்கின பிரகலாதனுக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் தீயின் மூலம் தனக்கு ஆபத்து நேரவே நேராது அப்படின்ற வரத்தை வாங்கின ஹோலிகா தீக்கிரையாக்கி விட்டா. காரணம் அவளுடைய கெட்ட எண்ணம்தான். இதை கண்ட ரன்யனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது. ரன்யன் பிரகலாதனை அழைத்து துன்புறுத்தி எங்கே உள்ளார் உன்னுடைய நாராயணன் அப்படின்னு கேள்வி கேட்டு துன்புறுத்துறான். பிரகலாதனோ தூணிலும் இருப்பார் நாராயணர், துரும்பிலும் இருப்பார் நாராயணர் அப்படின்னு சொல்றான். உடனே இதனை கேட்டு இன்னும் கோபமடைந்த ரன்யன் தூணில் இருப்பாரா உன் நாராயணன் அப்படின்னு ஆணவத்தோடு சிரிக்கிறான். அருகிலிருந்த தூணை தன் கையிலிருந்த கடையால் உடைத்தான். இந்த நேரம் பகலும் இல்லாத இரவும் இல்லாத பிரதோஷ காலமான மாலை நேரம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரன்யன் அந்த தூணை தாக்கிய அந்த நிமிடத்தில் தான் மகாவிஷ்ணு மனிதரும் இல்லாத மிருகமும் இல்லாத நரசிம்ம அவதாரம் எடுத்து ரன்யனை வதம் செய்தார் மகாவிஷ்ணு. கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு ரன்யனை ஆகாயத்திலும் வைக்காமல் பூமியிலும் வைக்காமல் தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய 10 கைகளில் உள்ள விரல்களில் கூர்மையான நகங்களால் வயிற்றை கிழித்து இரத்தத்தை குடித்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு ரன்யனை வதம் செய்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைதான். ஆனால் இந்த வதம் முடிந்த பின்பும் நரசிம்மருடைய கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நரசிம்மரை கண்டு பயந்து ஒதுங்கி நிற்க பிரகலாதன் மட்டும் நரசிம்மருடைய பக்கத்தில் சென்று வணங்கினான். மனம் குளிர்ந்த நரசிம்மரோ பிரகலாதனை அழைத்து தன் மடியில் அமரச் செய்து எதற்காக நாராயணர் தூணில் இருப்பார் என்று முதலில் கூறினாய்? துரும்பில் இருப்பார் என்று சொல்லி இருந்தால் உடனடியாக துரும்பிலிருந்து அவதாரம் எடுத்திருப்பேனே. தூணை உடைக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தூணிலிருந்து வெளியில் வரும் வரை அவ்வளவு நேரமும் நீ துன்பத்தை அடைந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட மார்க்கத்தில் உதவி செய்யும் குணம் கொண்டவர்தான் நரசிம்மர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் எடுத்த அவதாரம் தான் மற்றவர்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதே தவிர அவருடைய மனம் மிகவும் மென்மையானது என்பது இதுவே ஒரு உதாரணம். தன்னை முழுமையாக நம்பிய பக்தனுக்கு உடனே வரம் தரும் தெய்வம்தான் நரசிம்மர். அவர் தூணிலிருந்து தன் பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த இந்த நாள் தான் நரசிம்ம ஜெயந்தியா நாம ஆண்டாண்டு காலமாக கொண்டாடிட்டு வர்றோம். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை மனதார வேண்டிக் கொண்டு தூய்மையான பக்தியில் எவரொருவர் தனக்குள்ள கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு உடனடியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நரசிம்மர் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா, பூஜை செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் அநேக பக்தர்களுக்கு இருக்குது. பக்தன் பிரகலாதனை மடியில் அமர வைத்திருக்கும் நரசிம்மர் படத்தையோ அல்லது லட்சுமி தேவியை மடியில் அமர வைத்திருக்கும் நரசிம்மர் படத்தையோ தாராளமாக நாம் வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். நரசிம்மர் விஷ்ணுவோட அம்சம் அப்படின்றதுனால இவருக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். இது தவிர செவ்வரளி, சிகப்பு செம்பருத்தி போன்ற பூக்களையும் நரசிம்மருக்கு நாம் சமர்ப்பணம் செய்யலாம். நரசிம்மர் ஜெயந்தி தினத்தன்னைக்கு மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி 20 மணிக்குள்ள உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை நரசிம்மருக்கு படைக்கலாம். அவரவர் உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப விரதம் இருந்து நரசிம்மர் ஜெயந்தி விரதத்தை சிறப்பாக நிறைவு செய்யலாம். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த நரசிம்மருடைய வழிபாட்டு முறையில் நாம் ஒரு புதிதாக பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே நீங்கள் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தாலும் கூட நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கி தினந்தோறுமே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள், எதிரிகள் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை எப்படி ஜெபிக்கணும், எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த மந்திரத்துடைய பொருள் அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதிசக்தி வாய்ந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம். ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ணதன்ஸ்ட்ராய தீமகி தன்னோ நரசிம்ஹாய பிரச்சோதயாது. நான் ஒரு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் குறைந்தபட்சம் 27 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் உங்களுக்கு டைம் இருந்தால் 1008 முறை கூட நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். இந்த மந்திரத்துடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பொருள் தான். வஜ்ரம் போன்ற சிங்க
நாகங்களை கொண்டவரும் தன் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அருளை வாரி வழங்குவருமான நரசிம்ம பெருமானே என்னை காத்தருளுங்கள். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை கூறுவதன் பயனாக மனதில் உள்ள அச்சம் விலகும், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் விலகும், பகைவர் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நரசிம்மர் ஜெயந்தி தவிர்த்து நரசிம்மரை வேறு எந்த நாட்களிலெல்லாம் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு அனைத்து தினங்களும் சிறப்பான தினங்கள் அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் நரசிம்மமூர்த்திக்கு தாமரைப்பூ சமர்ப்பித்து பானகம் படைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நீங்கள் விரும்பிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதோடு கூடவே பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் நரசிம்ம வழிபாடு செய்வது, விரதங்கள் மேற்கொள்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. இந்த மாதங்களில் நரசிம்மருக்கு முறைப்படி விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நரசிம்மமூர்த்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நரசிம்மர் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ர தெய்வமான நரசிம்மமூர்த்திக்குரிய காயத்ரி மற்றும் மந்திரங்கள், நரசிம்ம சோஸ்திரம், ஸ்லோகம், ருண விமோச்சன மந்திரங்களை துதித்து வழிபாடு செய்கிறதுனால நம்மை பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும். குறிப்பாக தீய ஆவிகள், எதிரிகளுடைய செய்வினை, மாந்திரிக பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். உடல் மற்றும் மனநலம் மேம்படும். தைரிய குணமும் எதிரிகளை அளிக்கக்கூடிய பராக்கிரமம் உண்டாகும். கர்ம வினைகள் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் உங்களை பாதிக்காது. செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதோஷ தினத்தில் நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு விரைவிலேயே கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குரிய வழி பிறக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த முடக்க நிலை நீங்கி வியாபாரம் செழித்து மிகுதியான லாபங்கள் கிடைக்க பெறுவாங்க. வீட்டில் தரித்திர நிலை நீங்கி செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் போன்ற வசதிகளும் ஏற்படும். அக்கிரமங்கள் எப்போதெல்லாம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைபெற செய்கிறேன் அப்படின்னு குருச்சேத்திர யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் தன்னுடைய நிரந்தரமான செயல்பாட்டை பற்றி போதனை செய்திருக்கிறார். இந்த கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்பே தீய சக்திகளை அழிக்க பல அவதாரங்களை மகாவிஷ்ணு எடுத்திருந்தாலும் மக்கள் பலர் இன்றும் பயபக்தியோடு வழிபடக்கூடிய அவதாரம் இருப்பின் அது நரசிம்ம அவதாரமே. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நரசிம்ம பகவானை நாமும் வழிபாடு செய்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வளமும் நலமும் பெறுவோம் அப்படின்னு அனைவருக்கும் நரசிம்ம ஜெயந்தி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.